5 பேரியர்ஸ் டு கம்யூனிகேஷன். பேரியர்ஸ்னால் தடைகள். இப்போ நம்ம ரோட்லலாம் பார்த்திங்கன்னா பேரியர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன தடை. இந்த கம்யூனிகேஷனில் என்ன தடைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பேட்லி எக்ஸ்பிரஸ் மெசேஜஸ் என்னென்னு பார்ப்போம். பேட்லி எக்ஸ்பிரஸ் மெசேஜஸ் அப்படின்னா often the messages is expressed in poorly chosen words or empty phrases. There is a lack of coherence, inadequate vocabulary and inappropriate language. This lacks to clarity and precision leads to unnecessary clarification. Costly errors and misunderstanding. Often the translation of the information is faulty, the message is relevant. The language or semantic problem may also arise because different people interpret the same word or symbol differently due to the difference in their education, perception and background. The semantic barriers can be overcome by broadening the outlook of every manager so that he can understand the mind of other person. ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஒரு பெரிய பிரச்சனைனாக்கா இன்றைக்கி நீங்களே பார்க்கலாம். நமக்கு அனுப்புகிற ஆளுங்களோட ஸ்பெல்லிங்ஸ் பார்த்திங்கனாக்கா ரொம்ப இர்ரெலவெண்ட்டாக இருக்கும். அதாவது கரெக்டாகவே இருக்காது. சம்டைம்ஸ் மீனிங்கே சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இன்றைக்கி உங்கள் ஜென்ரேஷனில் மேக்ஸிமம் பார்த்திங்கனாக்கா எமோஜியை வச்சு தான் கம்யூனிகேஷன் பண்ணுறீங்க. எல்லா விஷயத்தையும் அது செட் ஆகாது. சில டைம் அது மிஸ்கம்யூனிகேஷனாக போகும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஸோ இது ஒரு பெரிய பேட் எக்ஸ்பிரஸ் மெசேஜாக மாற வாய்ப்பு இருக்குது. அது மூலமாக நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்கிறோமோ அது கரெக்டாக புரிஞ்சிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பேரியர், தடை அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஸ்க்ரீனிங் ஆர் ஃபில்டரிங். சக்ஸசிவ் டிரான்ஸ்மிஷன் of the same message may be rendered less accurate because of filtration. At each level, the message is screened by the receiver and also such information is passed further which gives a favorable impression of the sender. This premature evaluation of communication distorts the message. Some managers fail to communicate due to the laziness or the assumption of everybody knows. A manager must develop the cooperative relationship with the subordinates. He should listen to and understand their attitudes to avoid filtering of information. ஸோ அடுத்தது என்னங்கன்னாக்கா ஸ்க்ரீனிங் ஆர் ஃபில்டரிங். இப்போ ஒருத்தவங்க முழுசாக யாரையாவது பற்றி ஏதாவது சொல்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்கனாக்கா அது முழுசாக அடுத்தவங்களுக்கு போய் சேருதானா கிடையாது. அந்த நிறைய விஷயம் ஃபில்டர் பண்ணுறாங்க, தட் இஸ் எடிட் பண்ணுறாங்க, கட் காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாமே நடக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கம்யூனிகேஷனில் ஒரு கரெக்டான ஆரம்பத்தில் யார் ஒரு உண்மையான விஷயத்த சொன்னாங்க அது கடைசி ஆளுங்களுக்கு போய் சேருதானாக்கா அது ஷேர் பண்ண அது ஒரு தப்பான இதாக தான் போய் சேருது. ஏன்னா இதில் நம்ம எது வேணாலும் ஆல்டர் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஸ்க்ரீனிங் அண்ட் ஃபில்டரிங். இன்னொன்று, இப்போ ஒருத்தவங்க நமக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னாக்கா, நம்ம சோஷியல் மீடியாவில் மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னா அது உண்மையாக பொய்யான்ட்டு யாருமே 99% யாருமே அது பார்க்குறது கிடையாது. அதை உண்மையை நம்பி அப்படியே இன்னொருத்தவங்க ஃபார்வர்ட் பண்ணுறோம். இதனால் என்ன ஆகுதுனாக்கா சொசைட்டியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ இது ஒரு பேரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. Inattention. Sometimes people fail to read bulletins, notices, minutes and reports. They do not listen the communication attentively. Subordinates may believe that the information is not important enough to communicate. Such errors of judgment make communication ineffective. Superiors have the tendency of non-listening. There may be lack of motivation to communication due to the poor facility or delay in transmission. இப்போ ஒரு கம்பெனிலேயோ சரி, ஒரு கூட்டத்துலேயும் சரி, ஒருத்தங்க பெரியவங்க சொல்கிறாங்கனாக்கா அந்த விஷயத்தை நம்ம முழுசாகவே கேட்டுக்கணும். இந்த லிசனிங் ஹேபிட்டுங்கிறது இன்றைக்கி ரொம்ப கம்மியாயிடுச்சு. இதனால் பார்த்திங்கனாக்கா யாருமே நியூஸ் பேப்பர் படிக்கிறதில்ல, நோட்டீஸை படிக்கிறதில்ல, மினிட்ஸுங்கிற ஒரு விஷயத்தை படிக்கிறதில்ல, ரிப்போர்ட்ஸும் படிக்கிறதில்ல. இந்த மாதிரி படிக்காதனால அறகுறையான விஷயத்தை கேட்டுட்டு அவங்களுக்கு கீழே இருக்க வேலை செய்கிறவங்களுக்கு முழுசான ஒரு விவரத்தை சொல்ல முடியாத நிலைமை ஆகிடுது. இந்த மேனேஜர், இந்த பொறுப்பாக இருக்க இடத்துல இருக்கவங்க எல்லாமே. ஸோ இதனால் என்ன ஆகுதுனாக்கா அவங்க சரியாக கேட்காதனால அவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கும் முழு இன்ஃபர்மேஷன் போகிறதில்ல. அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் inattention. Next, unclarified assumption. When the assumption underlying the message are not clarified, misunderstanding may arise between the senders and receivers of the message.
For instance, a customer sends the message that he will visit the vendor's plant at the particular time, assuming that the vendor will provide transportation, boarding and lodging facility, but the vendor assumes that the customer is arriving to attend the wedding and will make a routine call at the plant. This unclarified assumption will spoil the relationship. ஒரு அன்கிளாரிஃபையான அசம்ஷன்னா நாமளாவே நினச்சிக்கிறது. அதுக்கு என்ன சொல்கிறாங்கனாக்கா, இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி ஒரு வெண்டாருக்கு நான் வந்து இந்த டைமுக்கு வந்து உங்கள் இடத்துல வந்து பார்க்க போகிறேன், இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன், போர்டிங் அண்ட் லாட்ஜிங் ஃபெசிலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் சொல்கிறாரு. அதே அந்த வெண்டார் என்ன நினச்சிக்கிறாருனாக்கா, கஸ்டமர் வந்து வெட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக வராரு, அது அப்போ அந்த டைமில் வந்து கால் பண்ணுறேங்கிற மாதிரி, உங்கள் பிளான்ட்டுக்கு வரேன்னு கால் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஸோ இது அந்த ரிலேஷன்ஷிப்பே கெடுத்துரும், அந்த வியாபாரமும் நடக்காது, அந்த கஸ்டமர் மறுபடியும் இவர்கிட்ட வரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அன்கிளியரிஃபைடான அசம்ஷன் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச். ஹியூமன் பீயிங் by nature prefer to avoid disturbance in their daily routine and generally resist new ideas. They want to maintain status quo. Everybody likes to receive the information which confirms his presence, believes and tends to ignore anything that is contrary to such beliefs, which the communication involves to change seriously affect on the employees. They may not take message seriously. Changes affect different people differently, and one may take time to think through the full meaning of message. A manager should provide sufficient time and assistance to enable employees to adjust themselves to change. இங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா, சேஞ்ச். மனிதர்கள் பார்த்திங்கனாக்கா எப்பயுமே ஸ்டேட்டஸ்குள்ளே உட்காந்துட்ருக்காங்க. அவங்க வந்து மாறுறதுக்கு விரும்பலை. ஒருத்தங்க எதாவது சொன்னாங்கனாக்கா அதை கேட்டு மாறணுங்கிற ஒரு எண்ணங்கிறது நிறைய பேர்த்துக்கு இல்லை. இதனால் பெரிய ப்ராப்ளம் ஆகுதா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேவையில்லாத இந்த ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறதுனால நிறைய சேஞ்சஸ் வந்து வரமாட்டேங்குது. மக்கள் சேஞ்ச் ஆக விரும்ப மாட்டேங்கிறாங்க. இதனால ஒரு ஃபுல் மெசேஜ் கன்வே ஆக மாட்டேங்குது. இது ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது mutual distrust. Effective communication is possible when there is a lack of confidence and mutual understanding between superior and subordinates. Either consider judgment or illogical decision may prompt subordinate to delay action. In the absence of an open mind and willingness to see these things through the eyes of others, people perceive same things different. Management should create an atmosphere of mutual trust and confidence to enable people to appreciate each other point of view. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, மியூச்சுவல் டிஸ்ட்ரஸ்ட். அதாவது ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்கனாக்கா மேனேஜர் ஆகட்டும், அவங்க கீழே வேலை செய்கிறவங்களாகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கணும், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அப்போ தான் அந்த கம்யூனிகேஷன் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க முழுசாக போய் சேரும். அதுவே அந்த நம்பிக்கை இல்லைங்கிறபோது என்ன ஆகுதுனாக்கா, அந்த மேனேஜர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னாக்கா அவங்க கீழே இருக்கவங்க அதை ஏற்றுக்கிறதில்ல, கேட்கறதில்ல. அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கணுமாங்கிற ஒரு விஷயம் மாதிரி போயிடுது. அது மூலமாக பெரிய ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஸ்டேட்டஸ் அண்ட் பொசிஷன். Subordinates may not disclose the facts fully because of the fear of the consequence of such disclosure. They may deliberately mislead the superior or may hesitate to seeking clarification due to the feeling that it will lower down their prestige. Superiors tend to keep maximum possible information with them to avoid listening to the subordinates. The barrier created by different status or position and fear can be removed through the free and fair two-way flow for the information through the organization. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த ஸ்டேட்டஸ் அண்ட் பொசிஷன் ப்ராப்ளமு. அதாவது மேனேஜர் ஏதாவது சொன்னாக்கா கீழே வேலை செய்கிறவங்க கேட்குறது கிடையாது, அந்த ஸ்டேட்டஸ் ப்ராப்ளமு. இல்லை கீழே இருக்கவங்க ஏதாவது தப்பு செஞ்சாங்கனாக்கா அது மேனேஜர்கிட்ட போய் சொல்கிறது இல்லை. ஒன்று பயமாக இருக்கலாம், இல்லாட்டி மாட்டினா அவர் தானே மாட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த லெத்தாஜிக்கலாக இருக்கலாம். ஸோ இதெல்லாமே பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு, இந்த ஸ்டேட்டஸும் பொசிஷன் ப்ராப்ளமும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் காம்ப்ளெக்ஸ் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். An organization structure involving several layers of supervision use the staff specialist
and long chain of command is a major barrier of effective communication. Communication may break down at various levels of supervisions. Organization distance between the workers and top management inhibits a free and fast flow of information and ideas along the chain of command. Management must improve the organization structure to remove barrier. இந்த காம்ப்ளெக்ஸ் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், காம்ப்ளெக்ஸ் அப்படின்னாக்கா இந்த நிறைய இப்போ கீழே ஒருத்தர் வேலை செய்வார், அவருக்கு ஒரு சூப்பர்வைசர் இருப்பார், அதுக்கப்புறம் சூப்பர்வைசருக்கு மேலே ஒரு மேனேஜர் இருப்பார், அந்த மேனேஜருக்கு மேலே ஒரு சீனியர் மேனேஜர் இருப்பாங்க, அந்த சீனியர் மேனேஜருக்கு மேலே ஒருத்தர் இருப்பார். ஸோ இத்தனை லேயராக இருக்கும்போது அந்த இடத்துல கம்யூனிகேஷன் பார்த்திங்கனாக்கா கரெக்டான மேலே என்ன சொன்னாங்களோ அது கீழே ஆளது வரைக்கும் கரெக்டாக வந்து சேருமாங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயந்தான், சந்தேகமான விஷயந்தான். அந்த கம்யூனிகேஷன் பிரேக் டவுன் ஆகும், அதாவது இன்கம்ப்ளீட் கம்யூனிகேஷனாக மாற நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த 8 தான் பேரியர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க.